ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட வந்து சில பேர் வந்து நம்மளுக்கு எனக்கு யூட்ரஸ் எடுத்துருங்க டாக்டர் அப்படிம்பாங்க. அது ரொம்பவே தப்பு. அது நம்மளுக்கு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம யூட்ரஸ்ங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அதுதான் நம்மளோட ஓவரால் ஹெல்த்தை ஒரு ஃபீமேலுக்கு அதுதான் நம்மளுக்கு சஸ்டெயின் பண்ணி கொடுக்குது. ஆனால் இதே நேரத்தில் ஒரு டிசீஸ்ட் யூட்ரஸ் சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 சென்டிமீட்டர்ல ஃபைப்ராய்டு இருக்கும். அவங்க ஹீமோகுளோபின்லாம் 7-8ல உட்காந்துருப்பாங்க. அப்படியே மாதவிடாய் வந்து அப்படியே மாசம் மாசம் ரொம்ப அதிகமாக வந்து அவங்க பிளட் லூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன்ல இருந்ததுன்னா இந்த கர்ப்பப்பை ஆப்ரேஷனை பத்தி பயந்துக்கிட்டு நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதுல ஒரு அர்த்தமே கிடையாது. ஏன்னா ஒரு டிசீஸ் யூட்ரஸை வச்சுக்கிட்டு நீங்க கஷ்டப்படுறதை விட அந்த யூட்ரஸ் நம்ம எடுத்துட்டோம்னா அதோட அட்வான்டேஜ் உங்களுக்கு பல ரீதியா நிறைய இருக்குமே தவிர அதை பத்தி நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நிறைய பேருக்கு அந்த ஒரு யூட்ரஸ் எடுத்துட்டோம்னா டாக்டர் நான் வந்து குண்டாயிடுவேனா, எனக்கு வந்து வயிறுல வந்து ஏதாவது கேப் மாதிரி விழுந்துருமா, என்னால முன்ன மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரி என்ன எல்லா டவுட்ஸுமே இருக்கு. அதெல்லாமே கிடையாது. நம்ம மெனோபாஸ் ஆகிற நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் கெயினுங்கிறது நடக்கும். ஸோ நீங்க யூட்ரஸ் எடுக்கிறதுக்கும் வெயிட் கெயினுக்கும் சம்மந்தமே இல்லை. மெனோபாஸ் ஆகிற நேரம், ஸோ நீங்க யூட்ரஸ் இருந்தாலும் ஒரு காலத்தில் அது மெனோபாஸ் தான் நீங்க ஆக போறீங்க. அந்த நேரத்தில் வெயிட் கெயினுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அதை நம்ம ஒரு நல்ல டயட்டும் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணி நம்ம நல்ல எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது அதை கண்டிப்பாகவே நம்மளால அந்த வெயிட் கெயினை நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எனி ஆப்ரேஷன் பண்ணாமனே நிறைய பேர் வீட்டில் ஐயோ நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, எக்ஸசைஸே பண்ணாதீங்கம்மா, 3 மாதம் 4 மாதம் அப்படியே படுத்துட்டே இருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கும் பொழுதும் நம்மளுக்கு அந்த வெயிட் கெயின் நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ்லாம் ரொம்ப குறையும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம கரெக்டாக நம்மளோட ஆப்ரேஷனை முடிச்சுட்டு நம்ம டாக்டர் கிட்ட பேசிட்டு நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்குங்கும் பொழுது நம்மளோட அந்த எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம ஆரம்பிக்கும் பொழுதும் நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் பெட்டராக இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரியான வெயிட் கெயின் ஆன இஷ்யூஸ்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஸோ எதுக்காக ஹிஸ்டெக்டமி அந்த யூட்ரஸ் ரிமூவல் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். நிஜமான ஒரு காரணம் இருக்கு அப்படின்னா அதை தாராளமாக செய்யறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா ஒரு டிசீஸ் யூட்ரஸை வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்படுறத விட ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கு வேண்டிய மாதிரி கால்சியம், விட்டமின் டி, அது தேவையான சப்ளிமெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கூட இருக்கு. அந்த மாதிரியான மாத்திரைகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஹெல்தியாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ கர்ப்பப்பை ஆப்ரேஷனை பற்றி கவலைப்படாமல் தேவை இருந்துருச்சுன்னா பண்ணுறதுல ஒரு தப்புமே கிடையாது.